Hi viewers, நான் வந்து விக்னேஷ். எங்கள் கம்பெனி நேம் Ecotech Classic Interior. நாங்கள் வந்து மாடுலர் கிச்சன், வீட்டுக்கு தேவையான எல்லா இன்டீரியர்ஸ் ஒர்க்கும் நான் பண்ணித்தரோம். இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா Ecotechோட ஃபேக்ட்ரியில் இருக்கும். வாங்க என்னோட மிஷினரிஸ் எல்லாம் பார்க்கலாம். இப்போ நம்ம பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா பேனல் சா கட்டிங் மிஷின். நம்ம சைட்டுக்கு தேவையான போர்ட்ஸு பேனல்ஸ் எல்லாமே நம்ம இந்த மிஷினில் கட் பண்ணுறோம். இந்த மிஷினை யூஸ் பண்ணி கட் பண்ணுறப்போ பர்ஃபெக்டாக இருக்கும். ஒரு கட்டிங் எஜ்ஜும் சரி, நம்ம 90 டிகிரி ஸ்கொயரும் சரி, எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக வரும். இப்போ இதுதான் பேஸே நம்மளுக்கு. இப்போ ஒரு ஃபேக்ட்ரி ஃபினிஷ் கொடுக்குறோம் அப்படின்னா இந்த பேனல் சால தான் பேஸ். இதில் வந்து எந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக நம்ம அக்யூரசி எடுத்துகிட்டு வரோமோ அந்த அளவுக்கு வந்து அவுட்புட்டும் நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஃபுல்லி ஆட்டோமேட்டட் எட்ஜ் பாண்டட் மிஷின். இது என்ன வேலை செய்யும் அப்படின்றத இப்போ பார்ப்போம். இப்போ இது பார்த்தீங்கன்னா PVC 2mm எட்ஜ் டைப் ஃபினிஷிங்கில் ஷட்டர் வந்து மிஷின்லேருந்து வெளியே வந்திருக்கு. இதோட ஃபினிஷிங் பாருங்கள், ஷார்ப் எட்ஜ் இல்லாமல் கார்னர் ரவுண்ட் வேறு அடிஷ்னலாக இருக்குது. இந்த ஃபினிஷிங் வந்து உங்களுக்கு பக்காவாக இருக்கும். 0.001 இது வந்து கையில் ஒட்டுற மாதிரி மேனுவலாக ஒட்டுற மாதிரிலாம் இல்லை, வந்து மிஷின் ஃபினிஷிங்கிறதுனால பர்ஃபெக்டாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ இது பார்த்தீங்கன்னா லேமினேட்டோட மெர்ஜாக இருக்க மாதிரி இருக்குது. பார்த்தீங்களா, லேமினேட்டே வந்து மெர்ஜாக இருக்க மாதிரி இருக்குது. அந்த மாதிரி ஒரு ஃபினிஷிங்கில் ஷட்டர் நம்மளுக்கு கிடைக்கும். இந்த மிஷினோட ஸ்பெஷாலிட்டியே இதுதான். நம்ம பண்ணுற ஒர்க் எல்லாம் இந்த மாதிரி தான் ஃபேக்ட்ரியில் ரெடி பண்ணி சைட்டில் எடுத்து போய் அசம்பிள் பண்ணுறது. கையில் பண்ணுற மாதிரி இல்லை, இது வந்து பர்ஃபெக்டாக இருக்கும் உங்களுக்கு ஒர்க்கு. நல்ல லைஃபும் வரும். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா கோல்ட் ப்ரெஸ் மிஷின். கோல்ட் ப்ரெஸ் என்ன பர்பஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பிளேவுட்டில் நம்ம வந்து பேஸ்டிங் பண்ணிவிட்டு மேலே லேமினேட் ஓட்டுவோம். நம்ம மேனுவலாக பண்ணுறவங்க என்னென்னா ஒரு போர்டுக்கு மேலே இன்னொரு போர்டு அடுக்கி அதை தான் வெயிட் அப்படின்ற மாதிரி பண்ணுவாங்க. சில டைம் அதில் வந்து ஏர் பபுள்ஸ் வரலாம், நிறைய சான்சஸ் இருக்கு. போர்டு டு லேமினேட் ரெண்டுமே நல்லா கரெக்டாக மெர்ஜ் ஆகுமா அப்படின்றதுல கொஞ்சம் டவுட் இருக்கும். பட் ஆனால் நம்ம பண்ணுறது வந்து 1.5 டன் 1500 கிலோ அந்த வெயிட்ல வந்து ப்ரெஸ்ஸிங் பண்ணுது. மேலே இருக்க பார்த்தீங்கன்னா 2 ஹைட்ராலிக். இதில் வந்து நம்ம ஆப்ரேட் பண்ணும்போது 1.5 டன் வந்து இங்கே லோட் கொடுக்குது. லோட் கொடுக்கறதுனால என்ன ஆகும்னா, போர்டுக்கும் லேமினேட்டுக்கும் பிட்வீன் கேப்ல இருக்க ஏர்லாம் ஈஸியாக வெளியே வந்துடும். அதனால ஏர் பபுள்ஸ் வர்றதுக்கு துளி கூட வாய்ப்பே கிடையாது. அதனால மட்டும்தான் நம்ம வந்து 20 இயர்ஸ் வாரண்டியும் தரோம். ப்ளஸ் வந்து என்னன்னா லைஃபும் வருது, நம்மளுக்கு பர்ஃபெக்டாகவும் இருக்கும். போர்டோட சர்ஃபேஸ் எந்த அளவுக்கு இருக்கோ அதே ஃபினிஷிங் லேமினேட்ல கிடைக்கும். இன்னும் வந்து ஸ்மூத்னஸும் அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி லேயர் தெரியறது அந்த மாதிரிலாம் எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது. இதில் ஃபினிஷிங்கும் பர்ஃபெக்டாக இருக்கும். இந்த மிஷினும் இம்போர்ட்டட் மிஷின் தான். சில பேர் வந்து ஹார்ட் ப்ரெஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க இதில். பட் ஹார்ட் ப்ரெஸ்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 30 மினிட்ஸ் to 45 மினிட்ஸ் இதுக்குள்ளே மட்டும் போர்டு வந்து ஹீட் பண்ணி லேமினேட் வந்து ஒட்டுவாங்க. பட் நம்ம அப்படி கிடையாது. மினிமம் வந்து 14 to 15 ஹவர்ஸ் போர்டு வித் லேமினேட் பேஸ்ட் இந்த மூணுமே வந்து 15 ஹவர்ஸ். இதே மாதிரி 1.5 டன்ல நம்ம வந்து இந்த ஹார்ட் ப்ரெஸ் தான் யூஸ் பண்ணுறது இல்லை, இந்த மாதிரி கோல்ட் ப்ரெஸ்ஸில் மட்டும்தான் யூஸ் பண்ணுறோம். கோல்ட் ப்ரெஸ் யூஸ் பண்ணுறதுல இன்னொரு பெனிஃபிட் ப்ளஸ் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, மினிமம் வந்து 12 to 15 ஹவர்ஸ் போர்டு வந்து இதே 1.5 டன்ல வந்து ப்ரெஸ்ஸிங்லேயே இருக்கும். அப்படி ப்ரெஸ்ஸிங்கில் இருக்கிறதுனால என்னென்னா, போர்டில் வந்து எந்த ஒரு பெண்டும் வராமல் போர்டு வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும். ஓகேங்களா, இது ஒரு நம்மளுக்கு இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட்டு. நம்ம இந்த மாதிரி பேட்டர்னில் தான் வந்து ஃபேக்ட்ரியிலேருந்து அவுட்லெட் கொடுக்குறோம். ஃபஸ்ட்டு பேஸே வந்து நம்ம அந்த லேமினேட்டை எந்த அளவுக்கு போர்டோட ஒட்டுறோம் அப்படின்றது தான் வந்து பேஸு. இதுக்கப்புறம் தான் வந்து அதுக்கு அடுத்தது கட்டிங் மிஷின், இந்த பேனல்ஸா. அந்த பேனல்ஸால ஒர்க் முடிச்சுட்டு தான் நம்ம வந்து த்ரூ ஃபீட் போகிறோம். த்ரூ ஃபீட்டில் வந்து 0.5 எட்ஜ்லேருந்து 2mm எட்ஜ் வரைக்கும் வந்து ஃபினிஷிங் வெளியே எடுத்துகிட்டு வரோம். நம்ம கிட்ட வந்து நிறைய கேட்லாக்ஸ் இருக்குது. அதில் 1000க்கு மேலே கலர்ஸ் இருக்குது. எந்த கலர் நீங்கள் சூஸ் பண்ணாலும் அந்த கலர் நான் போட்டு தரேன், நாங்கள் ரெடி. நீங்கள் கால் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நாங்கள் ஃபஸ்ட்டு சைட் விசிட் பண்ணுவோம். மெஷர்மெண்ட் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு 2D தான் நாங்கள் வந்து போடுறது. 2D பிளான் போட்டதுக்கப்புறம் இது ஓகே அப்படின்னா 3D பிளான் போகலாம். 3Dயில் வந்து என்ன ஒரு பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு என்ன கலர் நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த கலரை வந்து நாங்கள் அப்ளை பண்ணி உங்களுக்கு ஒரு எக்ஸாக்டாக எப்படி வரும் அப்படின்றது வந்து உங்களுக்கு 3D பிளானில் கிடச்சிடும். உங்கள்கிட்ட அப்ரூவல் வாங்கினதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இதில் இன் பிட்வீன் கேப்பில் ஏதாவது சேஞ்சஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக நம்ம சேஞ்ச் பண்ணி கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கும். நம்ம வந்து இப்போது ரீசெண்டாக ஒரு வீடு பண்ணியிருக்கோம். மாடுலர் கிச்சன் அப்புறம் இன்டீரியர் ஒர்க் எல்லாமே பண்ணியிருக்கோம். வாங்க நம்ம இப்போ அதை போய் பார்க்கலாம்.
இந்த வீடு தான், வாங்க போய் பார்க்கலாம். இந்த வீட்டுக்குள்ளே வந்தோடனே என்ட்ரன்ஸில் பூஜா கபோர்ட் பண்ணியிருக்கோம். பூஜா கபோர்ட் வந்து இவங்க கஸ்டமர் என்ன கேட்டிருக்காங்களோ அது மாதிரி ஒரு டிசைனில் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் இந்த பீகாக்கோட ஃபெதர் அந்த மாடல் டைப் இது டிஎன்சி டிசைன். சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 7x4. இதில் வந்து பார்த்தீங்கன்னா thousands ஆஃப் டிசைன்ஸ் இருக்குது. என்ன டிசைன்ஸ் வந்து நீங்கள் கேட்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம டிசைன்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். ஆக்சுவலாக இதில் வந்து பெல் டைப்பு பெல் கட்டிங் அந்த மாதிரி எதுவும் இல்லை. இவங்க என்ன கேட்டிருக்காங்கன்றதுனால இது கொஞ்சம் ஃபேஷன் டைப் நியூ டைப்புன்றதுனால இந்த மாதிரி பண்ணியிருக்கோம். இல்லை நீங்கள் வேறு பேட்டர்ன் வேணும் அப்படின்ற பட்சத்தில் டிசைன்ஸ் காட்டுவோம். நீங்கள் என்ன சூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பண்ணி கொடுத்துடலாம். மாடுலர் கிச்சன் பண்ணியிருக்கோம், வாங்க உள்ளே போகலாம். பட் ஆனால் இது என்ட்ரன்ஸ் வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிளெயின் வாலாக தான் இருந்தது. நம்மளோட ஐடியா படி என்ன சொன்னோம்னா இந்த இடத்துல ஒரு பார்ட்டிஷன் பண்ணி ஒரு டிசைன் வச்சோம் அப்படின்னா கொஞ்சம் இதோட லுக்கு மாறும்ன்றதுனால நம்ம கஸ்டமர்கிட்ட சொன்னோம். அது அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்மளும் பண்ணி கொடுத்துருக்கோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா இதோட லுக்கே வேறு மாதிரி இருக்கும். இதில் அடிஷ்னலாக நம்ம ஆட் பண்ணது என்னன்னா இந்த இடத்துல இது பண்ணியிருந்தோம்னா இன்னமும் நல்லாயிருக்கும் அப்படின்றது சஜஷன். பட் பண்ணோம், அவுட்புட் பாருங்கன்னா உங்களுக்கே தெரியும். கிச்சன் என்ட்ரன்ஸ் ஆனவனே இது வந்து டைனிங் ஏரியா. இதில் வந்து என்னென்னா லாஃப்ட் இருந்தது. அந்த லாஃப்ட் போத் சைடு எல்லா சைடும் நம்ம கவர் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக வந்து ஒயிட் கேட்டிருந்தாங்க. அந்த அவங்களுக்கு கஸ்டமரோட ப்ரிஃபரன்ஸ் படி நம்ம ஒயிட் போட்டிருக்கோம். ஒயிட்டோட லுக்குன்றதே தனி லக்ஸரி, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ராக்கரி யூனிட்டு. ஆக்சுவலாக இதில் வந்து லைட் செட்டிங் பண்ணியிருக்கோம், பார்த்தாலே தெரியும். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்லிஃப்ட், அங்கே என்ன டோர், உங்களோட டைனிங் திங்ஸு இதெல்லாம் நம்ம இதில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இந்த ஹேண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ரோம் ஃபினிஷில் போட்டிருக்கோம். இந்த ஒயிட் வித்து இந்த க்ரோம் ஃபினிஷ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்க்குறதுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா லுக் எடுத்து கொடுக்கும் ஒயிட்டில். ப்ளஸ் வந்து நம்ம இதில் யூஸ் பண்ணியிருக்க அந்த பிஸ்டன் பார்த்தீங்கன்னா எல்லாமே எப்கோ தான், எப்கோ பிராண்ட் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இது நம்ம இதில் வந்து கிளாஸி தான் யூஸ் பண்ணியிருக்கோம், கிளாஸி ஃபினிஷ் யூஸ் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் வந்து ஒயிட் வித் டார்க் காம்பினேஷன், வுட் கிரைன்ஸ். சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வுட் கிரைன்ஸ் வித் ஒயிட்டு, அந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஒயிட் வித் வுட் கிரைன்ஸ். இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன். இதோட லுக்கே தனியாக தெரியும் உங்களுக்கு. லாஃப்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேணுன்ற திங்ஸை உள்ள ஸ்டோர் பண்ணிக்கலாம். இதில் இதுவும் சாஃப்ட் க்ளோஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸ்கொயர் ஃபீட் எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 550. நம்ம யூஸ் பண்ணுற மெட்டீரியல் எல்லாமே BWP தான். டைனிங்லேருந்து போகணும்னா கிச்சன் ஏரியா. இதுக்கு மேலே வந்து ஒரு பில்லர் போட்டு அந்த பில்லரை நம்ம கொஞ்சம் கவர் பண்ணலாம், தனியாக தெரியுன்றதுனால நம்ம ஒரு ஆர்ச் பண்ணி அதில் லைட் செட்டிங்லாம் பண்ணியிருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா இதோட லுக் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சைட்லேருந்து பார்க்கும்போது கிச்சன் வியூவே ஓவரால் வந்து கொஞ்சம் நல்ல லுக்காக தெரியும். டைனிங்லேருந்து உள்ளே வந்தோம்னா ஃபஸ்ட்டு பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டர். இந்த இடத்துல பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டர் கொடுத்துருக்கோம், ஒரு ஸ்டோரேஜ் கொடுத்துருக்கோம். இங்கே 2 டோர், டபுள் டோர் வரும். உள்ளே வேணுன்ற திங்ஸை நம்ம இங்கே ஸ்டோர் பண்ணிக்கலாம். இது எல்லாமே சாஃப்ட் க்ளோஸ் தான். ப்ளஸ் வந்து இது என்ன பார்த்தீங்கன்னா இது சிங்க் ஏரியா, அண்டர் சிங்க். ஓகேங்களா, சிங்க் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா டபுள் டோர் கொடுத்துருக்கோம். இந்த இடம் வந்து இது ஒரு கார்னர் ஸ்டோரேஜ் மாதிரி கொடுத்துருக்கோம். உள்ளே வந்து செல்ஃப் கொடுத்துருக்கோம். நம்ம ஃபுல் செல்ஃப் கொடுத்தோன்னா ஓவரால் ஏரியாவை நம்மளால் யூஸ் பண்ண முடியாது அப்படின்றதுனால ஷெல்ஃப் வந்து பாதி வரைக்கும் கொடுத்துட்டு இந்த ஏரியாவை ஓப்பன் ஆகிட்டோம். இங்கே ரைஸ் ட்ரம் அந்த மாதிரி ஏதாச்சும் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே வந்து பார்த்தோம்னா நம்ம யூனோடெக் யூஸ் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா இது கட்லரி, எல்லாமே சாஃப்ட் க்ளோஸ் தான் வருது. செகண்ட் ஒன்று இந்த இடத்துல வந்து பிளைன் ஒன்று கொடுத்துருக்கோம். டேண்டம் பாக்ஸ் நம்ம எல்லாம் இன்னோடெக் தான் யூஸ் பண்ணிட்டுருக்கோம். ப்ளஸ் இதில் வந்து பிளேட் ரேக் அடிஷ்னலாக இது வந்து நம்ம பிளேட் இது பண்ணுறதுக்காக பிளேட் ரேக் வச்சுருக்கோம். இந்த ஏரியா வந்து சிலிண்டர் ஏரியா. இது வந்து டோர் வந்து ஃபோல்ட் பண்ணுறதுக்காக 165 டிகிரியில் நம்ம இன்ச்சஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். டபுள் சிலிண்டர் இங்கே ஸ்டோர் பண்ணிக்கலாம். நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம விண்டோ வருது. ப்ளஸ் இந்த இடத்துல வந்து RY யூனிட் வருது. ப்ளஸ் இந்த டைல்ஸ் வந்து எங்களுக்கு லுக் வேணும், இந்த டைல்ஸ் லுக் வேணும் அப்படின்றது கஸ்டமரோட ப்ரிஃபரன்ஸ்னால நம்ம ஒரே ஒரு ஸ்டோரேஜ் மட்டும் தான் இந்த இடத்துல கொடுத்துருக்கோம். ப்ளஸ் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் ஷெல்ஃப் போட்டிருக்கோம். கிளாஸ் ஷெல்ஃப் வந்து ஒரு 10 mm கிளாஸ் ஷெல்ஃபு. இது நம்ம லோட் கெப்பாசிட்டி தாராளமாக உங்களுக்கு தாங்கும். இதனால் எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது. அதேமாதிரி உங்கள் ஃபுல் ஸ்டோரேஜ் வந்து பேக் சைடில் இந்த டால் யூனிட் கொடுத்துருக்கோம், இங்கே வச்சுக்கலாம். இது நம்மளுக்கு டால் யூனிட். எத்தனை ஷெல்ஃப் வந்து நீங்கள் கேட்குறீங்க உங்களோட திங்ஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அட்ஜஸ்டபிள் ஷெல்ஃப் கொடுத்துருக்கோம். எத்தனை ஷெல்ஃப் வேணாலும் இதில் போட்டுக்கலாம், உங்களோட திங்ஸோட கெப்பாசிட்டி பொறுத்து. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இங்கே கேஸ் ஸ்டவ் வர்றதுனால இந்த இடத்துல நம்ம ஏதோ பாக்ஸும் டோர் ஷட்டர் வித் ஷட்டரோட நம்ம பண்ண முடியாது, ஓப்பன் ஷட்டரோட. அதனால் நம்ம என்னன்னா ரோலிங் ஷட்டர் பாக்ஸ் கொடுத்துருக்கோம். இந்த ரோலிங் ஷட்டரும் வந்து இது வந்து ரோல் டாப் மாடல்ன்றாங்க. எந்த இடத்துல வேணுமோ நம்ம அந்த இடத்துல ஸ்டாப் பண்ணிக்கலாம். இதுலேயே 2 பேட்டர்ன் வருது. நம்ம ஓப்பன் பண்ணி விட்டால் ஆட்டோமேட்டிக்காக மேலே போகிறது. அது வந்து நம்மளோட இது ரெண்டுத்துக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குது. இது எங்கே விட்டாலும் இது நின்றுடும். உள்ளே வந்து நம்ம ஷெல்ஃப் வந்து கொடுத்துருக்கோம், கிளாஸ் ஷெல்ஃப் தான் கொடுத்துருக்கோம். இதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம எப்கோ பிராண்ட் தான் யூஸ் பண்ணியிருக்கோம், லிவ் ஸ்மார்ட். இது பார்த்தீங்கன்னா நீங்கள் வால் பாக்ஸ் யூனிட்டு. நம்ம இந்த இடத்துல ஒரு ஸ்பேஸ் இருக்கிறதுனால நம்ம இந்த வால் பாக்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த கிளாஸ் கட்டிங் பார்த்தீங்கன்னா இந்த C டைப் கிளாஸ் கட்டிங். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும் அப்படின்றதுனால உள்ளேயும் கிளாஸ் ஷெல்ஃப் தான்
தான் கொடுத்துருக்கோம். கிச்சனுக்கு மேலே வந்து லாஃப்ட்டு, இந்த இதில் வந்து உங்களோட திங்ஸ் ஸ்டோர் பண்ணிக்கலாம். லாஃப்ட் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கவர் பண்ணியிருக்கோம். எங்கேயும் எந்த ஒரு கேப்பும் இருக்காது. ஃபுல்லாகவே நிறைய திங்ஸ் ஸ்டோர் பண்ணுற மாதிரி இங்கே லாஃப்ட் ஸ்டோரேஜ் அதிகமாக இருக்குது. ஃபுல்லாகவே லாஃப்ட் பண்ணியிருக்கோம். பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டர் கீழேயும் நம்ம ஸ்டோரேஜ் பாக்ஸ் மாதிரி கொடுத்துருக்கோம். உள்ள ஒரு ஷெல்ஃப் இருக்குது, இதே நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். மேலே கிரானைட் டாப் போட்டிருக்கோம். ஹேண்டில் பார்த்தீங்கன்னா இந்த நிக்கல் கோட்டிங் ஹேண்டில். இது வந்து நம்ம தம்பு வச்சாலும் தம்பு இதில் பதியாது, அந்த மாதிரி பேட்டர்னில் ஹேண்டில். இது கொஞ்சம் காஸ்ட்லியான ஹேண்டில் தான். இது கஸ்டமர் ப்ரிஃபரன்ஸ்ன்றதுனால அவங்க பர்டிகுலராக கேட்டதுனால நம்ம இந்த மாதிரி ஹேண்டில் போட்டிருக்கோம். இந்த ஹேண்டில் இருந்தால் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஓப்பன் ட்ராயருக்குன்றதுனால ட்ராயரோட வித்து கொஞ்சம் பெருசு, ப்ளஸ் வந்து இதில் லுக் வரணும் அப்படின்றதுனால நம்ம ஹேண்டில் பெருசாக கொடுத்துருக்கோம். ப்ளஸ் வந்து கிரே வித் ஒயிட், ஃப்ராஸ்டி ஒயிட், இது வந்து ஒரு காம்பினேஷனுக்காக கொடுத்துருக்கோம். இந்த ஹேண்டில் பார்த்தீங்கன்னா ஒயிட் வித் இந்த ஹேண்டிலோட லுக்கே வந்து தனியாக இருக்கும். உங்களுக்கு நம்ம லோடு வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவோம், லோடு அதிகமாக கொடுக்குறோம் அப்படின்றதுனால ஹேண்டில் வந்து நல்லா ஹெவியான ஹேண்டில் தான் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், நல்ல ஹெவியான ஹேண்டில். ப்ளஸ் வந்து இது எல்லாமே ஸ்லோ மோஷன் தான். பேஸ் யூனிட் வந்து நம்ம வந்து 1200 per square feet பண்ணுறோம். ப்ளஸ் வந்து வால் பாக்ஸ், வால் டாப் யூனிட் அது வந்து பார்த்தீங்கன்னா 1000 rupees பண்ணிகிட்டு இருக்கோம். நம்ம யூஸ் பண்ணுற பிளேவுட் எல்லாமே BWP தான். நம்ம ஃபேக்ட்ரியில் நீங்கள் வரலாம், டைரெக்டாக விசிட் பண்ணலாம், டைரெக்டாக சைட் விசிட்டும் பண்ணலாம், எந்த ப்ராப்ளமும் இல்லை. நீங்கள் கால் பண்ணிங்கன்னா வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு தேவையான ஃபோட்டோஸ், இல்லை நீங்கள் சைட் விசிட் பண்ணணும் அப்படின்னா ஃபேக்ட்ரி விசிட் பண்ணோம் அப்படின்னாலும் எல்லாருமே தாராளமாக பண்ணிக்கலாம். லாஃப்ட் வந்து per square feet ஃப்ரேம் வித் டோர் ஷட்டர் வந்து 550 பண்ணுறோம். டாப் பாக்ஸ், வால் பாக்ஸ் வந்து 1000 rupees பண்ணிட்டு. ஆக்சுவலாக இந்த லேமினேட் வந்து செஞ்சுரி லேமினேட்டு. இது வந்து தம் ஃப்ரீ, கை அச்சு எதுவும் படியாமல் இருக்கிறதுக்காக அந்த பர்டிகுலருக்காக நம்ம இந்த யூஸ் பண்ணுற லேமினேட். இதுலேயே வந்து அக்ரலிக் வருது. அக்ரலிக் ஃபினிஷ் வந்து பார்த்திங்கன்னா இன்னமும் நல்லாயிருக்கும், கிளாஸ் சர்ஃபேஸும் இன்னும் நல்லாயிருக்கும். அக்ரலிக் ஃபினிஷ் போகிறோம் அப்படின்னா நம்ம அந்த லேமினேட்டோட டிஃப்ரெண்ட் ஆஃப் ரேட்ஸ் அது மட்டும்தான் வந்து டிஃப்ரெண்ட் வரும் உங்களுக்கு. அந்த ப்ரைஸில் மட்டும்தான் இதில் அக்ரலிக்கும் நம்ம நார்மலாக இந்த தம் ஃப்ரீ, அதுக்கப்புறம் கிளாஸி ஃபினிஷ் இதெல்லாம் வந்து நம்ம நார்மலாக தான் இருக்கும். அக்ரலிக் போகும்போது மட்டும்தான் நம்மளுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சார்ஜ் வரும். வாங்க இப்போ மாஸ்டர் பெட்ரூம் போகலாம். இதில் கஸ்டமர் வந்து ஸ்லைடிங் டோர் கேட்டிருந்தாங்க. இப்போ ஸ்லைடிங் டோர் பர்பஸ் என்னென்னா, ஓப்பன் பண்ணும்போது இந்த ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு கம்மியாக இருக்கும், ஸ்பேஸ் ஃப்ரீ அப்படின்றதுனால நம்ம ஸ்லைடிங் வந்து ப்ரிஃபர் பண்ணுறோம். இதுவுமே நம்ம வந்து எப்கோ பிராண்ட் தான் யூஸ் பண்ணுறோம். ஹை ஸ்லைடு ப்ளஸ் வந்து உங்களுக்கு சாஃப்ட் க்ளோஸ், இதுவும் சாஃப்ட் க்ளோஸ் தான் உங்களுக்கு. ஆக்சுவலாக இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு கிங் சைஸ் காட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். பெஸ்ட்டு என்னென்னா நம்ம ஸ்லைடிங் டோர் யூஸ் பண்ணுறதுனால நம்ம இதை ஓப்பன் பண்ணோன்னா ஓப்பன் பண்ணுற ஸ்பேஸே வந்து 1.5 feet அந்த மாதிரி வந்து நம்மளுக்கு ஸ்பேஸ் தேவைப்படும். நம்ம சாதாரண டோர் போட்டோம்னா மினிமம் வந்து 1.5 feet கிட்ட வந்து நம்மளுக்கு இடத்த அடைக்கும். நம்ம இந்த மாதிரி ஸ்லைடிங்கில் போகணுன்னு வைங்களேன், ஆக்சுவலாக வந்து இடமும் வந்து உங்களுக்கு ஸ்பேஸும் ஃப்ரீயாக இருக்கும், யூசேஜும் வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஸ்லைடிங் வந்து போகிறதுக்கு சான்ஸ் இல்லை. நம்ம பிராண்டட் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இதில் வந்து கன்செல்ட் ஹேண்டில் யூஸ் பண்ணிட்டு, ஆக்சுவலாக வெளியே ப்ரொஜெக்ட் இல்லாமல் கன்செல்ட் ஹேண்டிலாக யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த லேமினேட்டுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இது பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு இந்த ஆன்டிக் ஃபினிஷில் யூஸ் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் இதில் வந்து ஒரு கோல்ட் ஃபினிஷ், இந்த ஆன்டிக் ஃபினிஷ் வர்றதுனால இதுவும் அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேட்சிங்காக இருக்கும். ஓப்பன் பண்ணணும்னு வைங்களேன், ஆக்சுவலாக சென்டரில் ஒரு பார்ட்டிஷன் கொடுத்துருக்கோம். ரைட் சைடில் ஸ்டோரேஜும் லெஃப்ட் சைட்லையும் ஸ்டோரேஜ் கொடுத்துருக்கோம். இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராயர் கொடுத்துருக்கோம், ஒரு பெரிய பிக் சைஸ் ட்ராயர். இதுவுமே சாஃப்ட் க்ளோஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். நம்ம இது சேஃப்டி லாக் ஒன்று கொடுத்துருக்கோம். இதில் இது பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்டபிள் செல்ஃப் தான். வேணுன்றபோது நம்ம என்ன திங்ஸ் வைக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து அட்ஜஸ்டபிள் பண்ணி போட்டுக்கலாம். ஃபிக்ஸட் கிடையாது. சென்டர் உங்களுக்கு வெர்டிக்கல் ஃபிக்ஸட் இருக்கும். கீழே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்பேஸ் இருக்குது. இதுலேயும் வந்து ஒரு சென்டராக ஒரு செல்ஃப் ஒன்று கொடுத்துருக்கோம். அதே ஏரியா இந்த சைட்லேயும் இருக்குது. உங்களுக்கு தேவையான திங்ஸ் இருக்கலாம். ப்ளஸ் அடிஷ்னலாக எங்கள் என்ன கொடுத்துருக்கோன்னா கிளாஸ் ஷெல்ஃப் கொடுத்துருக்கோம். மேலே வந்து ஹேங்கர் ராட் கொடுத்துருக்கோம். இதுலேயும் சேம் ட்ராயர். இதில் இந்த ட்ராயருக்கு அடிஷ்னல் காஸ்ட்டு அந்த மாதிரி இதெல்லாம் எதுவும் சார்ஜ் பண்ணுறது இல்லை. எல்லாமே சாஃப்ட் க்ளோஸ் தான். ஆக்சுவலாக வந்து இது BWP வாட்டர் ப்ரூஃப் தான். நீங்கள் தரையில் மாப் போடுறீங்க, அதனால் தண்ணி பட்டால் எதனா ஆகும் அப்படின்ற அந்த எந்த பயமும் வேண்டாம். ப்ளஸ் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா பாட்டம் ப்ளஸ் டாப் எல்லா இடத்துலையுமே வந்து 2mm ஃபினிஷ் டேப் போட்டிருக்கோம். நீங்கள் பாட்டமில் பார்த்தாலும் 2mm ஃபினிஷ் டேப் இருக்கும், PVC H டேப் இருக்கும். அதனால் உங்களுக்கு தண்ணி பட்டாலும் ப்ளைவுடை பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. அதையும் மீறி உங்களுக்கு பயம் இருக்குது அப்படின்னா அந்த பயமும் தேவையில்லை. நம்ம ஆல் சைடு எல்லா சைடுமே வந்து H டேப் கவர் பண்ணி தான் வச்சு. ஆக்சுவலாக ஸ்லைடிங் வாட்ரோப்போட ப்ரைஸ் வந்து இப்போ ஸ்கொயர் ஃபீட் எவ்வளோ வரும்னா 1200 சார்ஜ் பண்ணுறோம். இதில் நார்மலாக பண்ணுறதா இருந்தால் நம்ம இந்த ஸ்லைடிங் வந்து ஃபிட்டிங்ஸுக்கு தனியாக, இதுக்கு தனியாக எக்ஸ்ட்ரா சார்ஜஸ்லாம் ஆகும். பட் நம்ம அந்த மாதிரி பண்ணுறதில்ல. ஸ்லைடிங் வித் மொத்தமாக ஸ்கொயர் ஃபீட்லேயே வந்து 1200 தான் பண்ணுறோம். நார்மல் வாட்ரூப் பண்ணுற ரேட்டே தான் நம்ம ஸ்லைடிங்க்கும் வந்து சார்ஜ் பண்ணுறோம். ஸ்லைடிங் டோர் வேண்டாம் அப்படின்ற பட்சத்தில் வந்து நார்மல் டோர் வந்து 1100 வரும் உங்களுக்கு இப்போ ஸ்கொயர் ஃபீட். மேலே வந்து இதோட வித் லாஃப்ட் கவரேஜ் இல்லை பார்த்தீங்கன்னா ஒரு யூனிக்காக இருக்கணும் அப்படின்றதுனால இந்த மாதிரி கொடுத்துருக்கோம். லாஃப்டும் சாஃப்ட் க்ளோஸ் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். நீங்கள் ஓவரால் வந்து இந்த வியூ இப்போ செட்டப் பார்த்தீங்கன்னா ரெடி
ரெடிமேட் வார்ட்ரோப் அந்த பேட்டர்னில் தான் இருக்கும். மேலே லாஃப்ட்டு அதோட இப்போ ஸ்கொயர் ஃபீட் வந்து 550. சேம் லாஃப்ட் எல்லாமே ஃப்ரேம் கபோர்டு எல்லாமே வந்து 550 தான். கீழே ஒரு வார்ட்ரோப் பாக்ஸ் டைப் வர்றது மட்டும்தான் உங்களுக்கு வந்து 1100 வந்து ஷட்டர் இருக்கும், ஓப்பன் ஷட்டர் இருக்கும். 1200 வந்து ஸ்லைடிங் வார்ட்ரோப்பும் சார்ஜ் பண்ணுறோம். இந்த கார்னர் எட்ஜ் பார்த்தீங்கன்னா ஷார்ப் எட்ஜ் இல்லாமல் இருக்கும். இது வந்து ஃபேக்ட்ரி ஃபினிஷ் தான், மிஷின் ஃபினிஷில் தான் பண்ணுறது. ப்ளஸ் வந்து நம்ம இங்கே ஒர்க் பண்ணுறதும் எல்லாமே ஃபேக்ட்ரி ஒர்க் தான். இங்கே அசம்பிள் ஒர்க் மட்டும்தான் பண்ணுற மாதிரி இருக்கும் சைட்டில். மேக்ஸிமம் வந்து 10 to 15 days சைட் ஒர்க்குன்னு பார்த்தோம்னா 10 to 15 days வந்து நம்ம சைட்டில் ஒர்க் பண்ணி எல்லாமே ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருவோம். இப்போ நம்ம பண்ணுற ஒர்க் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து இது எல்லாமே ஃபிக்ஸடு. இதுக்கப்புறம் ஒன்ஸ் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா இன்னொரு இடத்துல சேஞ்ச் பண்ணுறது கஷ்டம், இல்லை ரிமூவ் பண்ணுறது கஷ்டம், அந்த மாதிரி பேட்டர்னே இல்லை. எல்லாமே ரிமூவபிள் டைப் தான். இப்போ ரெடிமேட்ல எப்படி பண்ணுறாங்களோ சேம் அதே பேட்டர்ன் தான். நம்ம எங்கெங்கே இப்போ நீங்கள் இங்கேருந்து லொக்கேஷன் வந்து மாறுறீங்க, அப்படி இல்லை இந்த பாக்ஸை வந்து வேறு இடத்துக்கு நம்ம சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா எல்லாமே வந்து நம்ம பேனல் டைப்பில் தான் கொடுத்துருக்கோம். இது நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து சைட் பேனலு, ப்ளஸ் வந்து இந்த உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் டைப். நம்ம இந்த பேனலை ரிமூவ் பண்ணிட்டோம்னா இந்த பாக்ஸ் ஓவரால் பாக்ஸே வந்து நம்மளால் ரிமூவ் பண்ண முடியும். இந்த இடத்துல ஒன்றும் பிரச்சனையும் இல்லை, டேமேஜ் இல்லாமல். ஃப்யூச்சரில் வந்து நம்ம இந்த வார்ட்ரோப் வந்து வேறு இந்த ரூம் ஃபுல்லாகவே ஓவரால் நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க, வார்ட்ரோப் இல்லாமல் இதுலேருந்து வேறு எதனா சேஞ்ச் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த வார்ட்ரோப்பை வந்து நீங்கள் வேறு எங்கன்னா யூஸ் பண்ணணும்னா எல்லாத்தையும் வந்து நம்ம டேமேஜ் இல்லாமல் கிளியராக வந்து இந்த இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணிக்கலாம், எல்லாமே ரிமூவ் பண்ணலாம். ப்ளஸ் வந்து இதுவெல்லாம் நம்மளோட ப்ளஸ் பாயிண்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணுற டைப் தான். நம்ம இந்த பாக்ஸாக இருக்கட்டும், ஷட்டராக இருக்கட்டும், ஓவரால் நம்ம பண்ணுற ஒர்க் எல்லாமே இங்கேருந்து வேறு இடத்துக்கு நம்ம மாற்றணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம ஒரு டேமேஜ் கூட இல்லாமல் சேம் இப்போ என்ன ஃபினிஷில் இருக்கோ, இப்போ என்ன அவுட்லுக்கில் இருக்கோ சேம் அதே அவுட்லுக் வந்து நீங்கள் திருப்பி ரீலோகேட் பண்ணுறீங்க அப்படின்னா சேம் அவுட்லுக் வந்துடும். இதனால் எந்த ப்ராப்ளமும் இருக்காது. ஆக்சுவலாக வந்து என்னென்னா சில பேர் என்ன மைக்கா லேமினேட் வந்து ஃபிக்ஸட் பண்ணிட்டாங்க, ஸ்க்ரூ வந்து தெரியக்கூடாது அப்படின்றதுனால ஃபுல்லாக லேமினேட் பண்ணுவாங்க. நம்ம வந்து எல்லாமே பேனல் டைப் தான், எல்லாமே வேணும்னா நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இருக்காது. ஒன்ஸ் நம்ம ஓப்பன் பண்ணுறோம், ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா அதுவே அதோட லொக்கேஷன் போய்டும். அதுவும் சாஃப்ட் க்ளோஸ் தான். நம்ம இப்போ க்ளோஸ் பண்ணுறோம் அப்படின்னாலும் சாஃப்ட் க்ளோஸ் தான் பார்த்தீங்கன்னா நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. நீங்கள் இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் லாக் மாதிரி கொடுத்துருக்கோம். ஆக்சுவலாக லாக் இருக்கிறதே தெரியாது. ஓவரால் கப்போர்டையும் நம்ம லாக் பண்ணிக்கலாம். நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆகாது. ஒன்ஸ் நம்ம இந்த சைட்லேருந்து ஓப்பன் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆகாது. ஆக்சுவலாக இந்த லாக் முதல் கொண்டு எல்லாமே எப்கோ பிராண்ட் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ நம்ம செகண்ட் பெட்ரூம் போகலாம். ஆக்சுவலாக இந்த செகண்ட் பெட்ரூம் என்னென்னா நம்ம வந்து அது பாக்ஸ் வித் ஸ்லைடிங் பண்ணோம். இங்கே என்னென்னா இவங்க ஆல்ரெடி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஃப்ரேம் வித் கபோர்ட் தான், ஃப்ரேம் வித் ஷட்டர் பண்ணியிருக்கோம். இதுவுமே நம்ம சாஃப்ட் க்ளோஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஹேண்டில் பார்த்தீங்கன்னா இது வந்து 14 inches ஹேண்டிலு. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இதோட லுக் வைஸே வந்து தனியாக தெரியும். ப்ளஸ் வந்து லாக் வந்து ஹெவி லாக் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். நீங்கள் இந்த லாக் பார்த்தாலே தெரியும். இதுவும் வந்து டாட்டட் கீ லாக் தான், கம்ப்யூட்டர் கீ லாக். நார்மல் லாக் போடணும் அப்படின்லாம் போடல. இது வந்து டாட்டட் கீ லாக்கு. லாக்கும் வந்து ஹெவி லாக் பார்த்தாலே தெரியும். அதுமாதிரி உள்ளே யூஸ் பண்ணுற டவர் போல்டு எல்லாமே ஹெவியாக தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஒன்ஸ் நம்ம லாக் பண்ணுறோம் அப்படின்னா நல்லா ஹெவியாக தான் இருக்கும் உங்களுக்கு. ப்ளஸ் என்ன ஒன்றுனா ஃப்ரேம் கபோர்ட் பண்ணுறோம் அப்படின்னா பர்டிகுலராக யாரும் வந்து இந்த மாதிரி சைட் பேனல்லாம் கொடுக்க மாட்டாங்க. இது நீங்கள் இந்த சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா தெரியும். இது வந்து ஓவரால் ஒரு பாக்ஸ் ஃபினிஷாக தான் இருக்கும். இது வந்து ஃப்ரேம் கபோர்டு அப்படின்றது வந்து உங்களுக்கு எந்த ஒரு டிஃப்ரெண்ட்டுமே கபோர்டுக்கும் பாக்ஸ் பண்ணி பண்ணுறதுக்கும் நம்ம ஃப்ரேம் பண்ணி கபோர்ட் பண்ணுறதுக்கும் எந்த ஒரு டிஃப்ரென்ஸுமே இல்லாமல் ஒரு நீட்டாக யூனிக்காக எப்படி இருக்கணும் அப்படின்றதுனால அந்த மாதிரி ஒரு பர்பஸ்க்காக பண்ணது. லுக் வைஸே வந்து தனியாக தெரியும். இது ஆக்சுவலாக நீங்கள் வந்து ஃப்ரேம் பண்ணி கபோர்ட் பண்ணணும்லாம் சொல்ல மாட்டீங்க, இது பாக்ஸ் டைப் கபோர்டு தான் சொல்லுவீங்க. இந்த பேட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடியே வந்து நீங்கள் அந்த கடப்பாக்கள்லாம் போட்டு வச்சதுனால நம்ம வந்து ஃப்ரேம் பண்ணி தான் வந்து ஷட்டர் போட்டிருக்கோம். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 550 தான் வரும். மேலே வந்து இந்த டாப்பில் லாஃப்டில் பண்ணுறோம் பார்த்தீங்களா ஃப்ரேம் ஒர்க்கு, சேம் ப்ரைஸ் தான் வந்து கீழே கபோர்டுக்கும் இருக்கும். பட் ஆனால் ஃபினிஷிங்கும் அவுட்லுக்கும் வந்து உங்களுக்கு ஒரு பாக்ஸ் பேட்டர்னே தான் இருக்கும். இந்த கலர்ஸ் பார்த்தீங்கன்னா இது கஸ்டமர் ப்ரிஃபரன்ஸ் தான். கலர் வந்து ஒரே சேம் கலர் தான் வேணும் அப்படின்றது கஸ்டமர் வந்து கேட்டதுனால தான் 2 பெட்ரூமுக்கும் வந்து சேம் கலர் யூஸ் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் வந்து நீங்கள் அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா இந்த லைன்ஸ்லாம் வந்து ஸ்ட்ரிப்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு ஈவனாக மேட்ச் ஆகிற மாதிரி தான் வந்து ஷட்டரே நம்ம போட்டிருக்கோம். இது நம்ம வந்து டிசைன்ஸ் பார்த்தீங்கன்னா லேமினேட்டில் என்ன டிசைன்ஸ் இருக்கும் அந்த டிசைன் எல்லாமே மேட்ச் ஆகிற மாதிரி டோரு ப்ளஸ் நம்ம இந்த கார்னரில் வர பீஸுங்க எல்லாமே வந்து மேட்ச் ஆகிற மாதிரி தான் வந்து நம்ம பண்ணியிருக்கோம். மேலே லாஃப்ட் பண்ணியிருக்கோம், மேலே ஸ்டோர் பண்ணிக்கலாம்.
இங்கே ஒரு சின்ன ஓப்பன் இருந்ததுனால நம்ம இதை வந்து ஃப்ரேம் பண்ணி ஷட்டர் போட்டிருக்கோம். இங்கே வந்து நம்ம இன்வெர்ட்டர் யூஸ் பண்ணுறதுக்காக வந்து ஏரியாஸ். அதில் இதில் வந்து பார்த்தீங்கன்னா செயின்ட் கோபின் மிரர், ஒரிஜினல் செயின்ட் கோபின் மிரர் தான் நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கோம். ஒரு பெட்ரூமுக்கு ஒரு மிரர் வார்ட்ரோப்பில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவோம். வாங்க, இது நம்ம பண்ணியிருக்க செகண்ட் ஹவுஸு, சேம் ஃப்ளோரு. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் செகண்ட் ஹவுஸ் பண்ணிருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா சேம் அங்கே என்ன பண்ணியிருக்கோமோ அதே மாதிரி தான் இங்கேயும் பண்ணியிருக்கோம். நீங்கள் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. அதே சேம் பூஜா யூனிட் தான். ஆக்சுவலாக வந்து அவங்களோட பேரண்ட் வீடு இது. அதனால் அங்கே என்ன பண்ணியிருக்கோமோ அதே மாடல் அதே பேட்டர்ன் தான் இங்கேயும் பண்ணியிருக்கோம். இது வந்து பூஜா யூனிட். இந்த பூஜா யூனிட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 7/4 இப்போ ஸ்கொயர் ஃபீட் வந்து 550. அதுதான் நம்ம சார்ஜ் பண்ணுறோம். இந்த டிசைன்ஸுக்கு வந்து நம்ம வந்து அடிஷ்னலாக எதுவும் சார்ஜ் பண்ணுறது இல்லை. மற்றவங்க வந்து இந்த மாதிரி டிசைன்ஸ் பண்ணுறதுக்கு அடிஷ்னலாக சார்ஜ் பண்ணுவாங்க. நம்ம வந்து பண்ணுறது இல்லை. ஏன்னா நம்ம வந்து ஃபேக்ட்ரி வச்சிருக்கிறதுனால இதோட காஸ்ட் வைஸ் வந்து நம்ம கம்மி பண்ணிக்கலாம். இதனால் என்ன ஆகணும், அடிஷ்னலாக காஸ்ட் ஆகிறது வந்து ரொம்ப கம்மியாகும். நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ கம்மியாக கொடுக்க முடியும் வித் பெஸ்ட் குவாலிட்டியோட பண்ணுறோம் அப்படின்றதுனால. பெஸ்ட் குவாலிட்டி ப்ளஸ் வந்து அவுட்புட் வந்து நல்லா இருக்கணும். எங்களோட ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸே வந்து அவுட்புட் நல்லா இருக்கணும். நம்ம அந்த ஹவுஸ் ஒன்னில் வந்து யூஸ் பண்ணது வந்து மேட் ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். பட் ஆனால் சேம் கலர் தான். பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸி ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி நம்ம அந்த மேட் ஃபினிஷு கிளாஸி ஃபினிஷு அதனால் காஸ்ட் வைஸில் டிஃப்ரெண்ட் வரும் அப்படின்றதெல்லாம் எதுவும் இல்லை. காஸ்ட் வைஸில் எந்த டிஃப்ரெண்ட்டும் வராது. மேட் ஃபினிஷ் போட்டாலும் கிளாஸி ஃபினிஷ் போட்டாலும். அகைன் ஒன்ஸ் வந்து நம்ம அந்த அக்ரலிக் ஃபினிஷ் போகிறோம் அப்படின்ற பட்சத்தில் மட்டும்தான் நம்ம அந்த லேமினேட்க்கு வந்து என்ன சார்ஜ் எக்ஸ்ட்ரா ஆகுதோ அதை சார்ஜ் மட்டும்தான் நம்ம பண்ணுறோம். இது நம்ம ஹவுஸ் 2லேயும் வந்து மாஸ்டர் பெட்ரூமில் ஸ்லைடிங் வார்ட்ரோப் தான், ஸ்லைடிங் ஷட்டர் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து கிளாஸி ஃபினிஷ். அதுக்கு எதுக்கும் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும். இது வந்து ஹவுஸ் 2ஓட கிச்சன் என்ட்ரன்ஸ். சேம் அந்த கிச்சன் என்ட்ரன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சிஎன்சி டிசைனும் வித் பார்ட்டிஷன். இந்த பில்லர் எதுக்காக நம்ம கொடுத்துருக்கோம் அப்படின்னா இந்த பார்ட்டிஷன் வந்து இன்னும் சப்போர்ட் கொடுக்கணும், ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஒன்ஸ் நம்ம பண்ணுறோம் இது வந்து நம்மளால லைஃப் வரணும் அப்படின்ற பட்சத்தில் தான் எல்லாருமே எதிர்பார்ப்பாங்க. நம்ம யோசிக்கிறதும் அதுதான். கஸ்டமர் வந்து நம்ம பண்ணிட்டோம் போயிட்டோம், இதுக்கப்புறம் நம்மளோட கஸ்டமர் டச் வேணாம் அப்படின்றதெல்லாம் நம்ம யாருமே எதுவுமே யோசிக்க போகிறதில்ல. எப்போவுமே வந்து ஒரு கஸ்டமர் வந்து இன்னொரு கஸ்டமரை வந்து ரெஃபரன்ஸ் பண்ணோம், அது ஒன்று மட்டும்தான் எங்களோட மெயின். நாங்கள் அதை மட்டும் தான் யோசிக்கிறோம். அதை நினச்சி மட்டும்தான் நம்மளோட ஒர்க்கும் வந்து போயிட்டுருக்கு. ஆக்சுவலாக வந்து நிறைய பேர் இந்த மாதிரிலாம் ப்ரிஃபரன்ஸ் பண்ணுவாங்களா என்னன்னு நமக்கு தெரியல. ஆனால் எங்கள் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்த வந்து எப்படி அழகாக ஆக்கலாம், இந்த இடத்துல வந்து என்ன பண்ணால் ஒரு லுக் வைஸ் வந்து எப்படி வரும்ன்றதை வந்து நாங்கள் வந்து கஸ்டமருக்கு ப்ரிஃபர் பண்ணுறோம். நீங்கள் நிறைய வீட்டில் பார்த்தீங்கன்னா கிச்சன் என்ட்ரன்ஸ் வந்து வெறும் ஓப்பனாக தான் இருக்கும். கிச்சன் வந்து நல்ல மாடர்னாக பண்ணியிருப்பாங்க. பட் என்ட்ரன்ஸ் வந்து பிளைன் வாலாக தான் இருக்கும். ஆனால் நம்ம என்ன யோசிக்கிறோம்னா என்ட்ரன்ஸே வந்து லுக் வைஸ் எப்படி நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியும், என்ன எஃபெக்ட் கொடுத்தா என்ன பண்ணால் இந்த இடத்துல வந்து ஒரு லுக் வைஸ் வந்து நல்லா இருக்கும் அப்படின்ற பட்சத்தில் இந்த மாதிரி ஆர்ச் டைப்பில் பண்ணிவிட்டு ஒரு பார்ட்டிஷன், இந்த பார்ட்டிஷனில் வந்து இந்த காவிங் டிசைன் கொடுத்துருக்கோம். இந்த டிசைன்ஸை வந்து நிறைய வேரியேஷன் இருக்குது, நிறைய தௌசண்ட்ஸ் ஆஃப் டிசைன்ஸ் இருக்குது. இதில் என்ன டிசைன்ஸ் இந்த ஏரியாவுக்கு நல்லா இருக்கும், லுக் வைஸில் நல்லா இருக்கும்ன்றத ஆக்சுவலாக இது வந்து நம்மளோட சஜஷனில் பண்ணது தான். கஸ்டமர் கிட்ட நம்ம வந்து இப்படி பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னதுனால கஸ்டமரும் ஓகே சரி நீங்கள் பண்ணுங்கள், அவுட்லுக் எப்படி வரும்ன்றதை நான் இன்னும் எதிர்பார்க்கல அப்படின்னாங்க. கஸ்டமர் இப்போ வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபைட். இந்த ஒரு பர்டிகுலர் ஏரியாவை பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஒரு லுக் வைஸ் வந்து நல்லா இருக்குது அப்படின்னு ரொம்ப சாட்டிஸ்ஃபைட். இப்போ வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். அந்த வீட்டில் என்ன பண்ணமோ அந்த வீட்டில் என்ன பார்த்தோமோ சேம் பேட்டர்ன் தான். ரெண்டு வீடுமே வந்து சேம் பேட்டர்ன், சேம் அந்த எல் டைப் கிச்சன் தான் பண்ணியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒர்க்குக்கு எல்லாமே 20 இயர்ஸ் வாரண்டி தரும். இதில் 10 இயர்ஸ் 15 இயர்ஸ் அந்த மாதிரிலாம் இல்லாமல் 20 இயர்ஸ் வாரண்டி தரும். ஆக்சுவலாக லிட்ரலாக அந்த வாரண்டி நாங்கள் தரோம். அந்த அளவுக்கு அந்த மாதிரி ஒரு பிளைவுட், லேமினேட்ஸு, அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுற எஜ் டேப்ஸு, யூஸ் பண்ணுற க்ளூஸு, எஜ் டேப் ஓட்டுறதுக்குன்னு க்ளூஸ் இருக்குது. அதுவும் வந்து நம்ம பிராண்டட் க்ளூஸ் தான் யூஸ் பண்ணுறோம். ப்ளஸ் அடிஷ்னலாக என்னென்னா 10 இயர்ஸ்க்கு வந்து சர்வீஸ் வாரண்டி கொடுக்கணும். ஆக்சுவலாக ஃப்ரீ மெயின்டெனன்ஸ், இயர்லி ஒன்ஸ் வந்து நம்ம ஃப்ரீ மெயின்டெனன்ஸ் கொடுக்குறோம். மேபி ஃபியூச்சரில் ஏதாவது ப்ராப்ளம் வந்தாலும் நம்ம அதை ரெக்டிஃபை பண்ணி தரோம். இந்த ஒர்க்கை நீங்கள் எங்கே வரைக்கும் பண்ணி தரீங்க? ஓவரால் தமிழ்நாடு, நம்ம சவுத் இந்தியா ஃபுல்லாக பண்ணிட்டு இருக்கோம். தமிழ்நாடு, அதுக்கப்புறம் வந்து ஆந்திரா, கர்நாடகா, பெங்களூர்லேயும் போயிட்டு தான் இருக்குது. இப்போ தமிழ்நாடு ஃபுல்லாக நம்ம ஒர்க் போயிட்டு தான் இருக்குது. பாண்டிச்சேரியில் நிறைய பண்ணி கொடுத்துருக்கோம். எங்கேருந்து கால் பண்ணிங்கனாலும் நம்ம அங்கே வந்து ஒர்க் பண்ணி தரோம். ஆக்சுவலாக நம்ம ஃபேக்ட்ரி வச்சுருக்கோம். வெல் ட்ரைன்டு ஒர்க்கர்ஸ் இருக்காங்க, வெல் ட்ரைன்டு டெக்னீஷியன்ஸ் இருக்காங்க. அதனால் வந்து நல்ல குவாலிட்டியாக நல்ல ஒரு பெஸ்ட்டான ஒர்க்காக பண்ணி தருவோம். 15 இயர்ஸாக நம்ம வந்து இந்த ஒர்க்கை பண்ணிட்டு இருக்கோம். ஆக்சுவலாக இந்த வீட்டுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த என்ட்ரன்ஸ் பேனலிங், அதுக்கப்புறம் வந்து இந்த ரூப் டாப்பில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டிசைன்ஸு வித் அக்ரலிக் கோடு, இது எல்லாமே வந்து நம்ம இப்போ 2 வீட்லேயும் வந்து நம்ம இதை வந்து காம்ப்ளிமெண்ட்டாக தான் பண்ணி கொடுத்துருக்கோம். இதோட ஒர்த்து பார்த்தீங்கன்னா 40,000 கிட்ட இருக்கும். இதை வந்து நம்ம காம்ப்ளிமெண்ட்டாக தான் பண்ணி கொடுத்துருக்கோம். ஆக்சுவலாக நம்ம பண்ணுற ஒர்க்குக்கு எல்லாமே சிம்னி ப்ளஸ் வந்து கிச்சன் ஆக்சசரிஸ் வந்து நம்ம காம்ப்ளிமெண்ட்ரியாக தான் பண்ணி கொடுக்குறோம். கான்டாக்ட் பண்ணுங்கள், நம்ம நல்லா சிறப்பாக பண்ணி கொடுக்குறோம், நல்ல தரமாகவும் பண்ணி கொடுக்குறோம். இன்னொருத்தவங்க வந்து கேட்குற அளவுக்கு இந்த யார் பண்ணாங்க உங்களோட இன்டீரியர்ஸ் யார் அப்படின்ற கேட்குற அளவுக்கு நம்ம வந்து நம்மளோட ஒர்க்கோட அவுட்புட்
அவுட்புட்டும் நம்மளோட ஒர்க்கோட லுக்கும் இருக்கும். அதனால் எந்த ஒரு காம்ப்ரமைஸும் இல்லை. மெயினாக குவாலிட்டியில் காம்ப்ரமைஸே கிடையாது. ஓகே, ரொம்ப தேங்க்ஸ்.